ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு கதை இருப்பேன். கதையோட ஹெட்டிங் நடந்து போ. ஒரு மிஸ் எழுதி போட்டுருக்கனாங்க பிரேக்குக்கு பெல் அடிச்சிடும். எல்லா பசங்களுமே அதை கேட்டோன்னே பேக்கில் புக்கு எடுத்து வச்சுட்டு ஓடுனாங்களாம். இப்போ படிக்கட்டில் ஓடும்போது இடம் இருக்காதுல்ல, அதனால ஒட்டி ஒட்டி ஓடுனாங்களாம். இதை பார்த்த ஒரு பையன் இவங்களா ஓடுறாங்களா, இவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம ஓடுவோம் அப்படின்னு இவனும் சேர்ந்து ஓடி இருக்கான். ஒரு பையனோட கால் பட்டு இன்னொன்று பையன் கீழே விழுந்து ரத்தம் ஊற்றினோன்னு பசங்களாம் தூக்கிட்டு போய் மிஸ்கிட்ட காமிச்சாங்க. மிஸ் அவங்க அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணாங்களாம் மருந்து போட்டு. அவங்க அம்மாவும் வேகமாக வந்தாங்களாம். வந்து இது போல் சொன்னாங்களா, இது போல் பசங்க ஓடும் போது ஓடி இருக்கான், கீழே விழுந்தோடனே ரத்தம் வந்துச்சு, ஆயில்மெண்ட் போட்டுருக்கோம், கொஞ்சம் நீங்களும் பாருங்கன்னு சொன்னோன்னே சரி பார்த்துக்குறோம் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே ஏன்டா இப்படி ஓடுற, நீ ஓடாமல் இருந்திருந்தா இந்த காயம் வந்திருக்காதுல்ல, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பியா, இப்போ பார் நடக்க கூட முடியாமல் இருக்க நீனு அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னே சாப்பிட்டு அவனை படுத்து தூங்கினாங்க. 3 நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டானா. போய் மிஸ்கிட்ட சொன்னோன்னே பசங்களாம் சொன்னாங்களாம், இது போல் நோட்டு காமிச்சோன்னே ஒரு நாளைக்கு ஒரு பீரியடுக்கு 20 பேஜ் எழுதி போட்டிருந்தாங்களாம். அவன் வீட்டில் வந்து காமிச்சோன்னே இவ்வளோ பேஜை எப்படிடா எழுதுவ, அன்னைக்கே நீ ஓடாமல் இருந்திருந்தனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதேடா அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் அப்போதான் யோசிச்சானா, நம்ம அன்னைக்கு ஓடாமல் இருந்திருந்தா இந்த காயம் வந்திருக்காதுல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு எழுதுனானா. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓடாதீங்க. எப்படி எவ்வளோ அவசரமாக அங்கே போனவங்க இருந்தாலுமே ஓடாதீங்க, பொறுமையாக போங்க. அப்படி ஓடுனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாய் பாய்.